இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீராத கடன் தீர்க்கும் பிரதோஷத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தீராத கடன் தீர்க்கும் ருண விமோச்சன பிரதோஷம், மார்கழி மாத பிரதோஷம். விரதமிருந்து வணங்குனீங்கன்னா என்னென்ன நன்மைகள் நீங்கள் அடைய முடியுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ருண விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வருது. பிரதோஷம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும், தீராத கடனும் தீரும் என்றது ஐதீகமாக இருக்குது. தோஷம் நீங்கும் சிவ வழிபாடு என்னன்னு பார்ப்போம். சுக்ல பிரதோஷம், கிருஷ்ண பிரதோஷம் என ஒரு மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ணபட்ச பிரதோஷம், அதுவும் தேய்பிரை பிரதோஷம். பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செஞ்சிங்கன்னா எல்லா தோஷமும் நீங்கும்னு சொல்லப்படுது. கடன் தீர்க்கும் பிரதோஷம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளில் சிவதரிசனம் செஞ்சிங்கன்னா மனிதனுக்கு வரும் ருணம், கடன் தொல்லை, எதிரி தொல்லை நீக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் கெடுபலன் நீங்கும், மேலும் பித்ருதோஷம் விலகும்ன்றது நம்பிக்கை. பிரதோஷ நாளில் சிவனை தரிசிச்சிங்கன்னா கடன், வறுமை, நோய், பயம் இதெல்லாம் நீங்கும். சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை இன்றைக்கி பிரதோஷம் தரிசனம் செஞ்சிங்கன்னா எல்லா தேவர்களையும் தரிசித்து புண்ணியத்தை பெறுறீங்க. சோமவார பிரதோஷ விரதம் சிவ தரிசனமும் வாழ்வில் ஒளியேற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வம்சத்தை விருத்தியாக்கும், வளமும் நலனும் தந்து வாழச் செய்யும். மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவ மற்றும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதம். மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாட்டிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல இன்பமான நிகழ்வுகளெல்லாம் உண்டாகும். இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. 14 ஆண்டுகளாக பிரதோஷ நாளில் முறையாக சிவாலய தரிசனம் செஞ்சிங்கன்னா சாருப்பிய பதவி பெற்று சிவகணங்கள் ஆகிருவீங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். அதிலும் பிரதோஷ காலத்தில் அந்த விடமுண்ட கண்டனை வழிபட்டிங்கன்னா அத்தனை தோஷங்களும் நீங்கும்ன்றது ஐதீகம். அதுவும் ஞான நூல்களும் அதைத்தான் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம், திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் மங்கள பிரதோஷம் அல்லது ருண விமோச்சன பிரதோஷம், புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம், வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம்னு சொல்லப்படுது. இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது என்னென்னா சனிக்கிழமை வர பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம்னு சொல்கிறோம். சிவதரிசனம் பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகளாக மாறும். சித்தர்கள் சிவாலயத்திற்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம கோயிலில் எந்த வேலையாவது செஞ்சோம்னா அவர்களின் பார்வை நம்ம மேலே படும், நம் வாழ்வில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பசும்பால் அபிஷேகம் செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் நந்தி சிவபெருமானுக்கு நடைபெறும் அர்ச்சனையின் போது நாம் அருகம்புல் நந்திக்கும் வில்வ இலை சிவனுக்கும் வாங்கி கொடுக்கலாம். பசும்பாலின அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். சகல நன்மைகளும் கிடைக்கும். நெய், சந்தனம், பன்னீர் என எல்லாத்தையும் வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி தரலாம். தும்பைப்பூ மாலை அணிஞ்சு பிரதோஷ தினத்தில் சிவனை வணங்குனீங்கன்னா சகல தோஷங்களும், அதாவது 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷம் கூட விலகுன்றது நம்பிக்கை. இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா, செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்துச்சுன்னா, மேச விருச்சிக ராசிக்காரவங்க மிருகஸ்ரீசம் சித்திர அவிட்ட நட்சத்திரங்களில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷ தினத்தில் சிவாலயம் போய் நந்தி சிவ தரிசனம் செய்யணும். சிவ தாண்டவ தரிசனம். பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆட்டமே ஒரு தாண்டவமாக இருக்கும். அந்த ஆனந்த தாண்டவத்தை
தேவர்களும் முனிவர்களும் கண்டு கழிப்பாங்க. புராணங்களில் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் தாண்டவமாடியதாக பார்த்த நந்தி தேவனின் உடல் ஆனந்த மிகுதியால் பருத்தது. இதனால் கைலாயமே மறைஞ்சிருச்சான். அதனால தான் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானின் கொம்புகளுக்கு இடையே சிவதரிசனம் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நந்திக்கு காப்பரிசி, பிரதோஷ காலத்தில் காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிக்கணும். ரொம்ப சிறப்பானது. பச்சரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி வெல்லம், தேங்காய்ப்பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்கணும். நந்தி பெருமாளுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பூஜை செய்கிறது சிறப்பு. சனி தோஷம் நீங்கும் காலம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வன்னி இலை, ஒரு பிடி அருகம்புல் இதெல்லாம் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே வச்சு விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்கினீங்கன்னா சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் என்பது ஐதீகம். பொதுவாக பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டாலே கோடான கோடி நன்மை ஏற்படும் பொழுது இப்போ நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண அருள், சிவனின் அருள் கிட்டுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.